கேளம்பாக்கம் அடுத்த கழிப்பட்டூரில் உள்ள ஆனந்த் உயிர் தொழில்நுட்ப கல்லூரியில் உலக வானொலி தினத்தை முன்னிட்டு ஆனந்த் வானொலியில் ஆர்ஜே தேடல் 2ஆம் ஆண்டு விழாவில் மாவட்ட அளவில் ஆர்ஜேவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுடன் சான்றிதழ் வழங்கிய விஜய் டிவி கலக்கப்போவது யாரு புகழ் இயக்குநர் தாம்சன். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த கழிப்பட்டூரில் இயங்கி வரும் ஆனந்த் உயர் தொழில்நுட்ப கல்லூரியில் உலக வானொலி தினத்தை முன்னிட்டு கல்லூரியில் இயங்கி வரும் ஆனந்த் ரேடியோ FM 89.6 2ஆம் ஆண்டு துவக்க விழா கல்லூரியின் முதன்மை செயலாளரும் மருத்துவருமான அறிவழகி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு மற்றும் அது இது எது நிகழ்ச்சியில் இயக்குநர் தாம்சன், கலக்கப்போவது சாம்பியன்ஸ் பழனி, பட்டாளம், அமுதவாணன் ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மாணவர்களுக்கு இவர்களின் சிறப்பு குறித்து வானொலி மூலம் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ், அமுதவாணன், பழனி, பட்டாளம் மாணவர்களின் விருப்பத்திற்கேற்ப பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி மாணவர்களை மகிழ்வித்தனர். இயக்குநர் தாம்சன் மாணவர்களுடன் உரையாடி மாணவர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்தார். மாணவர்களிடையே பேசிய தாம்சன், மாணவர்கள் லட்சிய உணர்வோடு அனைத்து துறைகளிலும் பணியாற்ற வேண்டும், அப்படியானால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்றார். கல்லூரி சார்பில் முதல்வர் செயலர் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி விருந்தினர்களை கௌரவித்தனர். இறுதியாக வானொலி தினம் மற்றும் ஆனந்த் ரேடியோ FM-இன் 2ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விருதுநகர், மதுரை, சென்னை, செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 45 பள்ளிகள், 15 கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவர்களுக்கு இடையே 2 மாதம் முன்னதாகவே ஸ்ரீவல்லிபுத்தூர் கலசலிங்கம் பல்கலைக்கழகம் மற்றும் கழிப்பட்டூர் ஆனந்த் கல்லூரி இணைந்து நடத்திய ஆர்ஜேவிற்கான தேர்வு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களில் சீனியர் பிரிவில் 15 மாணவர்களுக்கும், ஜூனியர் பிரிவில் 30 மாணவர்களுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினர். ஆர்ஜே தேடல் நிகழ்ச்சிக்கான சாம்பியன் டிராபிக் திறந்து விளங்கிய மற்றும் கல்லூரிக்கு வழங்கப்பட்டது. கலிசலிங்க பல்கலைக்கழக பேராசிரியர் கற்பக சுந்தரம் நன்றியுரையாற்றினார். இக்கல்லூரியின் வளாகத்திற்குள் ஆனந்த் ரேடியோ 89.6 CR அங்குள்ள அப்பகுதி மக்களுக்காக செயல்பட்டு வருவதும் இதை சென்ற வருடம் செங்கல்பட்டு மாவட்ட சப் கலெக்டர் சஜீவனா துவக்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. அவங்க பேஜில் யூடியூப்ல வளர்த்தாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல வளர்ந்து ரொம்ப யூஸ் பயங்கரமாக இருக்கும். அது அப்போ இல்லை, பார்த்தீங்கன்னா அது யூஸ் ஆகும். யூஸ் அதிகம். நீங்கள் நிறைய அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உயிர் டிவி அது வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ் சொல்கிறாங்க சார். அது வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஆம்புலன்ஸ் ஆரம்பிச்சு அந்த வெள்ளம் வீட்டுக்கு 1000 ஒரு ஆளுக்கு 2 லட்சம். ஸோ அது தொடர்ந்து நிறைய பண்ணிட்டு இது ஏதாவது பொலிட்டிக்கலாக இதெல்லாம் எல்லாம் மழையாக பாதிக்கிறாங்க. எங்கள் ஊரில் வந்து அதுதான் 4 போகுது அங்கே பாதிக்கப்பட்டாங்க. அங்கே கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். எப்பவுமே வருஷம் கொடுப்போம். இந்த வருஷம் பாதாள பாதிக்கலாம். அப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இன்னும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க. பொருளாதார படிப்பாங்க கேட்டாங்க. அப்போ அங்கே கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா அப்போ நிறைய பேர் ஆக்சிடென்ட் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ ஆளுநர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு காரணம். அதுக்கப்புறம் கொரோனா வந்து 4 நிலை வந்துச்சு. அதனால் வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு
சிவகாசியிலிருந்து இப்போ மணிகண்டன்றது அதுக்கப்புறம் யாரு இன்னும் நம்ம கலக்க போவது யாரு பாலா எல்லாத்தையும் ஜாலியாக